மிதுன ராசியிலே தான் இவ்வளோ நாள் குரு இருந்துட்டு இருந்தாரு. ஸோ ம். குரு வந்து ஒரு இடத்துல பகையா உட்கார்றாருன்னா, அங்க நம்மள வெகுளியாக்கி ஏமாத்துவாரு. ம். ஸோ நெறைய இடங்கள்ல வெகுளித்தனமா ஏமாந்துருப்பாங்க ம். மிதுன மிதுன ராசி பெண்கள். ஸோ ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சே ஏமாறுறது. வேற ம். ஒண்ணும் இல்ல. ம். நெறைய பாவப்படுறது, ம். முகஸ்துதி பார்க்கறது, ம். தெரிஞ்சாலும் தெரியாத மாரி இவங்கள காட்டிக்கிட்டு, அவங்கள ம். அறிவாளி ஆக்குறது, இல்ல தன்ன கோமாளி ஆக்கிட்டு 4 பேர சிரிக்க வைக்கிறது. ம். ஸோ அடுத்தவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது. ஏன் நம்மள பத்தி யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் ம். இப்படி பீப்பிள் ப்ளீஸராவே இருக்கிறோங்கிறது புரிஞ்சிருக்காது. ம். குரு வந்து பகையா ராசியில உட்காந்துட்டாருன்னா, இதத்தான் பண்ணுவாரு. ஸோ தன் வாழ்க்கை வந்து தனக்கானதுங்கிறதே ம். மறந்திருந்திருப்பாங்க. ம். ஸோ இப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் ரீவயர் ம். பண்ணி, ம். அடி விழுந்தது யாருன்னா இவங்களுக்கு தான். ம். ஸோ நாலா பக்கமும் அடி விழுந்தது. ஸோ இந்த ம். பிரச்சனைகள்லாம் வந்து மீள போறாங்க. ஸோ தன்ன பத்தி யோசிக்கிறது, தன்ன பிரையாரிடைஸ் பண்றது, எது ம். கரெக்ட்ங்கிறது சிந்திக்கிறது, மாயை இல்யூஷன்ல இருந்து வெளில வர்றது. இவங்களே ம். ஒரு மாயைய கட்டி வச்சிருப்பாங்க. இதுதான் கரெக்ட், இதுதான் ம். தப்புன்னு. அதெல்லாம் உடைச்சுட்டு ரியல் லைஃப் என்னங்கிறத ம். பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமே நிச்சயமா மிதுன ராசி பெண்களுக்கு நடக்கும்.